வணக்கம் பானு. தமிழக சட்டசபையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் நேற்று காலை 9:30 மணிக்கு தொடங்கியது. ஆளுநர் உரையுடன் இந்த கூட்டத்தொடர் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில், ஆனால் சட்டசபை தொடங்கியதும் தேசிய கீதம் இசைக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய ஆளுநர் ரவி அங்கிருந்து உடனடியாக வெளியேறினார். இதனால் சபாநாயகர் அப்பாவு ஆளுநர் உரையின் தமிழகத்தை வாசித்தார். இதற்கு முதல்வர் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் கண்டனங்களை தெரிவித்திருந்த நிலையில் இன்றைய தினம் ஆளுநரை கண்டித்து, அதாவது தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தலைநகரங்களில் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்த முடிவு செய்தது. தமிழ்நாட்டையும் தமிழ் வாழ்க்கையும் தொடர்ந்து அவமானப்படுத்தி வரும் ஆளுநரை கண்டித்தும், ஒன்றிய அரசின் ஏஜென்டாக தமிழ்நாட்டின் உரிமைகளை அத்துமீறுவதை செய்யும் ஆளுநரை காப்பாற்றிட உதவி செய்யும், அதாவது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கண்டித்து இந்த திருவள்ளூர் தலைநகரில் இன்று ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மாவட்ட அவைத் தலைவர் திராவிட பக்தன் தலைமையில் முன்னாள் மாவட்ட பொறுப்பாளர் பூபதி மற்றும் நகர ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள் தலைமையில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அந்த கண்டன கோஷங்களை எழுப்பி வருகிறது. குறிப்பாக தமிழகத்தை அவமதித்து வரும் ஆளுநர் ரவி தமிழகத்தை விட்டு கிளம்ப வேண்டும், அதே போன்று ஆளுநருக்கு துணை போகும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி வெட்கக்கேடான விஷயம் என்று கூறி கோஷங்களை எழுப்பி திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பானு, காட்டிக் கொடுக்காதே காட்டிக் கொடுக்காதே காட்டிக் கொடுக்காதே காட்டிக் கொடுக்காதே எட்டப்பன் எடப்பாடியே தமிழ்நாட்டை காட்டிக் கொடுக்காதே. வெளியேறு 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 தமிழர்களை எதிரே வெளியேறு. ஆளுநரின் கனவு தமிழ்நாட்டில் பலிக்காது. கண்டிக்கிறோம் கண்டிக்கின்றோம் 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 தமிழர்களை அவமதிக்கும் ஆளுநரை கண்டிக்கின்றோம். திரும்ப பெறு திரும்ப பெறு. தமிழர்களின் திரும்ப பெறு திரும்ப பெறு. RSS ஆளுநரை திரும்ப பெறு. சட்டமன்றத்தை அவமதிக்கும் ஆளுநரே தமிழ்நாட்டை விட்டு ஓடிப்போ.